ராயல் சயின்ஸ் அசோசியேட் நாங்கள் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா ஸ்மார்ட் எனர்ஜி ஹார்வெஸ்டிங் டைல்ஸ், ரெக்வயர்ட் மெட்டீரியல்ஸ், பீசோ எலக்ட்ரிக் சென்சார், எனர்ஜி ஸ்டோரேஜ் யூனிட், பவர் கன்சர்வேஷன் சிஸ்டம். ஹவு இட் ஒர்க்ஸ்? பீசோ எலக்ட்ரிக் சென்சாரை வச்சு நம்ம ஃபுட் ஸ்டெப்ஸ்லேருந்து வர மெக்கானிக்கல் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நம்ம எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுறோம். பீசோ எலக்ட்ரிக் சென்சார் மாடல் நம்ம எப்போ ப்ரெஷர் கொடுக்கோமோ எப்படி எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகுதுங்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிள். எனர்ஜி ஸ்டோரேஜ் யூனிட். எனர்ஜி ஸ்டோரேஜ் யூனிட்டில் வந்து நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்க அந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கோம். பேட்டரி இல்லைனா சூப்பர் கெப்பாசிட்டர் அந்த மாதிரி ஏதாவது ஒரு யூனிட்டில் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கோம். பவர் கன்வர்ஷன் சிஸ்டத்தில் வந்து நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்க அந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ஸ்டோர் பண்ணியிருக்கிறது வந்து நம்ம எலக்ட்ரிக்கல் எனர்ஜி வந்து எலக்ட்ரிசிட்டியாக சேஞ்ச் பண்ணுறோம், கன்வெர்ட் பண்ணிடுறோம். அப்ளிகேஷன். பப்ளிக் ஸ்பேசஸில் நம்ம இந்த டைல்ஸை யூஸ் பண்ணலாம். லைக் நிறைய டிராஃபிக் ஏரியாஸ் இருக்கிற மாதிரி இடங்கள், ஷாப்பிங் மால்ஸ், ஏர்போர்ட்ஸ், ட்ரெயின் ஸ்டேஷன்ஸ், அது மாதிரி நிறைய இடத்துல வந்து நம்ம இதை வந்து இன்ஸ்டால் பண்ணலாம். சஸ்டைனபிள் பில்டிங்ஸ், அதாவது வீட்டு சம்மந்தமான இடத்துல கூட நம்ம யூஸ் பண்ணலாம். நம்ம டிசைன் பண்ணுறப்போ இந்த டைல்ஸை போட்டு டிசைன் பண்ணி அதுலேருந்து நம்ம வீட்டுக்கு தேவையான லைட்டு, அடுத்து கொஞ்சமாக கம்மியான பவர் தேவைப்படுற மாதிரியான இதுக்காக நம்ம இந்த டைல்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். எமர்ஜென்சி பவர். இந்த டைல்ஸில் வந்து பவர் வந்து நம்ம எமர்ஜென்சி லைட்ஸுக்கு, அது கம்யூனிகேட்டிங் சிஸ்டத்துக்குலாம் யூஸ் பண்ணிக்கலாம். பெனிஃபிட்ஸ். ரெனியூவபிள் எனர்ஜி, அதாவது இந்த கைனடிக் எனர்ஜி ஃபுட் ஸ்டெப்ஸ்லேருந்து எடுக்கிறத வச்சு நம்மளால் ரெடியூஸ் பண்ண முடியும். நான் ரெனியூவபிள் சோர்ஸை வந்து ரெடியூஸ் பண்ண முடியும். எனர்ஜி எஃபிஷியன்சி. நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்க எலக்ட்ரிசிட்டியை வந்து அடிஷ்னல் ரிசோர்ஸஸ் எதுவுமே இல்லாமல் நம்ம வந்து எலக்ட்ரிசிட்டியாக ஜென்ரேட் பண்ண முடியும். லோ மெயின்டெனன்ஸ், அதாவது டியூரபிள் அண்ட் ரெக்வயர்ட் மினிமல் மெயின்டெனன்ஸ். அந்த டைல்ஸுக்கு வந்து ரொம்ப கம்மியான மெயின்டெனன்ஸ் இருந்தாலே போதும், நல்லா ஒர்க் ஆகும். சேலஞ்சஸ் அண்ட் ஃபியூச்சர் டைரக்ஷன்ஸ். எனர்ஜி அவுட்புட், அதாவது இந்த எனர்ஜி அவுட்புட்டை வந்து நம்ம எஃபிஷியன்ஸ் அண்ட் பவர் அவுட்புட் வந்து இந்த டைல்ஸை வந்து நல்லா இம்ப்ரூவ்டாக இருக்கும். காஸ்ட் எஃபிஷியன்சி வந்து இந்த டைல்ஸை உருவாக்குறதுக்கு வந்து நமக்கு ப்ரொடக்ஷனும் இன்ஸ்டாலேஷனும் வந்து ரொம்ப கம்மியான காஸ்ட்டில் தான் இருக்கும். இன்டிகிரேஷன். எக்ஸிஸ்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் எனர்ஜி சிஸ்டம் வந்து ரொம்ப எல்லாமே ஒன்றா சேர்ந்த மாதிரி ஒருங்கிணைப்பாக இருக்கும். ஹியர் மாடல் டயக்ராம், அதாவது இந்த கீ ஃபீச்சர்ஸ். இந்த டயக்ராம் என்ன ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா கிரிட் லேஅவுட்டில் வந்து இந்த நாட்ஸ் வந்து எந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 3x3 பேட்டர்ன்ஸில் கனெக்ஷன்ஸ் வந்து இந்த லைன்ஸ் கனெக்ட் எப்படி ஆகுதுன்னா இந்த நாட்ஸை வந்து இந்த லைன்ஸ் வந்து ஹரிசாண்டலாக வெர்டிகலாக வந்து கனெக்ட் பண்ணுது. ஆரோஸ் வந்து எல்லா வேரியஸான டிஃப்ரெண்ட்டான ஆரோஸ் வந்து வேறு டைரக்ஷனாலிட்டியை வந்து நமக்கு ரெப்ரசென்ட் பண்ணுது. அந்த லைன்ஸும் அந்த நாட்ஸையும் வந்து நமக்கு டைரக்ஷனாலிட்டியாக காமிச்சு கொடுக்குது. நாட் கனெக்ஷன்ஸ். ஈச் நாட்ஸ் ஹேஸ் அ லைன் எக்ஸ்டென்ஷன், அதாவது இந்த நாட்ஸ் எல்லாமே 4 டைரக்ஷன்லையுமே இருக்குது. அப் அண்ட் டவுன், ரைட் அண்ட் லெஃப்ட் அப்படின்னு இந்த டைரக்ஷனை வந்து ஷோ பண்ணுது. அதாவது அந்த ஃப்ளோ இல்லைனா டைரக்ஷன் வந்து நமக்கு ஷோ பண்ணி காமிச்சு. நெட்வொர்க் டயக்ராம். இந்த டயக்ராம் வந்து என்ன ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா நெட்வொர்க்ஸை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது ஒரு சிம்பிளான கிராஃப் மூலயமா. ஃப்ளோ ரெப்ரசன்டேஷன். இந்த ஆரோஸ் வந்து நமக்கு ஃப்ளோ ஆஃப் எனர்ஜி, அப்புறம் டேட்டா அண்ட் அதர் குவான்டிட்டிஸை வந்து நமக்கு இந்த நாட் மூலயமா நமக்கு ரெப்ரசென்ட் பண்ணி காமிச்சு. ப்ராஜெக்ட் நேம் ஸ்மார்ட் எனர்ஜி ஹார்வெஸ்டிங் டைல்ஸ்.